வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, பெங்களூர் சிட்டியில, அதாவது ரொம்ப பரபரப்பா ஐடி ஃபீல்டு இருக்கிற ஒரு ஏரியால இருக்கிற ஒரு பிஜி விமன் ஹாஸ்டல்ல ஒரு மர்டர். அந்த மர்டர் யார் பண்ணா, எதுக்காக பண்ணா, அந்த மர்டர் என்ன நடந்தது, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னன்றது தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கொல்லப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா, கீர்த்தின்னு சொல்ற ஒரு 24 வயது பெண். பீகாரை சேர்ந்தவங்க. அவங்கள கொன்னது அபிஷேக்ன்ற ஒரு இளைஞன், மத்திய பிரதேச சேர்ந்த அந்த இளைஞன் தான் கீர்த்தின்ற அந்த பெண்ணை கொண்டிருக்காரு. ஏன் கொன்னாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னன்றது தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் அபிஷேக் பத்தி சொல்லணும்னா, அபிஷேக் எல்லாரும் வேலை தேடி ஐடி ஃபீல்டுக்கு வந்தவங்க தான் பெங்களூர்ல மேக்சிமம் நார்த் இந்தியன்ஸ் இல்ல சவுத் இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பெங்களூர் போறதுக்கு ரீசன் ஐடி ஃபீல்டு தான். ஸோ அப்படி வந்தவங்க தான் இந்த மத்திய பிரதேச சேர்ந்த அபிஷேக், கீர்த்தி பீகாரை சேர்ந்த கீர்த்தி. ஒரு சேஃப்டிக்காக இன்னொரு பெண் பேரை நான் சொல்ல விருப்பப்படலை. மகாராஷ்டிரால இருந்து சேர்ந்த ஒரு பெண். இவங்க எல்லாரும் தான் இங்க வேலைக்கு வந்திருக்காங்க. இதுல அந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த பெண்ணும் பீகாரை சேர்ந்து கொல்லப்பட்ட இருக்கிற இந்த கீர்த்தியும் நண்பர்கள். அவங்க 2 பேரும் ஒன்னாவே படிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரே கம்பெனிலையும் வேலை பார்த்ததாகவும் சொல்றாங்க. ஒரே ஹாஸ்டல்ல ரூம்மேட்ஸாகவும் இருந்ததாக சொல்றாங்க. ஸோ இது அபிஷேக் கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அபிஷேக் மத்திய பிரதேச சேர்ந்து அவரும் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்திருக்காரு. அப்படி வேலை பார்க்கும்போது காதலித்த பெண் தான் அந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த இன்னொரு பெண். ஸோ அவங்களதான் இந்த அபிஷேக்ன்ற நபர் காதலிச்சிருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, நடுவில் அபிஷேக்கு வேலை போயிடுது. அபிஷேக்கு வேலை போன பிறகு அந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த பெண் அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி. இவங்க என்ன சொன்னா, நான் என்னுடைய சொந்த ஊர் போபாலுக்கே நான் போயிடுறேன், அங்க போயிட்டு நான் ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. அங்கேயும் அவருக்கு ஏமாற்றம் தான், அங்கேயும் அபிஷேக்கு வேலை கிடைக்கல. ஸோ இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது, ஓகே இதுக்கப்புறம் அபிஷேக்கை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இந்த பெண் அவாய்ட் பண்ணாங்க. அவங்க போன் கால்ஸ் எடுக்காம விட்டுருக்காங்க. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அகெயின் அபிஷேக் பெங்களூர் வந்திருக்காரு, மறுபடியும் வேலை தேடி இருக்காரு. அங்கேயும் வேலை கிடைக்கல. இந்த மீன் டைம் இந்த பொண்ணுங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல போயிட்டு ரகலை பண்ணியிருக்காரு. ஏன் கிட்ட பேச மாட்டேங்கிற, எதுக்கு நான் அவாய்ட் பண்றேன், ஏன் போன் கால்ஸ் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற விஷயங்கள் திருப்பி திருப்பி அவர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு பயந்து இந்த 2 பொண்ணுங்களும் வேற ஹாஸ்டலுக்கு மாறி இருக்காங்க. ஸோ அவங்க நம்பரை பிளாக் பண்ணிட்டு வேற ஹாஸ்டலுக்கு போய் இந்த அபிஷேக்கு தெரியாம நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஹாஸ்டலுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் அவங்க அகெயின் அவங்க தங்கியிருந்த ஹாஸ்டல் எதுன்னு கண்டுபிடிச்சி அங்கேயும் போய் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்படி நடக்கும்போது கீர்த்தி எங்கிருந்து வந்தாங்க இந்த இதுல அப்படின்னா, கீர்த்தி முதல்ல இவங்களுடைய காதலுக்கு சப்போர்ட்டா நின்று இருக்காங்க. ஹாஸ்டல், அந்த பழைய ஹாஸ்டல்ல தன்னுடைய காதலியை பார்க்க வந்த அபிஷேக்கை தன்னுடைய அண்ணன்னு சொல்லி ஹாஸ்டல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி உள்ள வர வச்சு பேச வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் புது ஹாஸ்டலுக்கு வரும்போது இவங்க தான் ஐடியா கொடுத்துருக்காங்க போல தெரியுது. கீர்த்தி நம்ம வேற ஹாஸ்டலுக்கு போயிடலாம், அவங்க கண்ணில் படாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தான் ஐடியா கொடுத்துருக்காங்க போல தெரியுது. அப்படி கொடுத்த ஐடியால தான் வேற ஹாஸ்டலுக்கு போயிருக்காங்க. சோ கீர்த்தினாலதான் என்னுடைய காதலி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கோபம் அவருக்கு இருந்திருக்கு. அந்த கோபத்துல ஒரு நாள் கத்தியோட போயிருக்காரு. 2 பேர்ல யார் சிக்கினாலும் நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்ற அந்த நோக்கத்தோட தான் போயிருக்காரு. அப்படி போய் கடைசியா கண்ணில் பட்டது காதலியின் நண்பர் கீர்த்தி. அவங்க கையில சிக்கின உடனே அவங்களுக்கு குத்தி கழுத்து அறுத்து அங்கிருந்து தப்பிச்சும் போயிருக்காரு. சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் அபிஷேக் கொல்ல போனது என்னமோ அவனுடைய காதலியை தான், ஆனா கடைசியா கொன்னது காதலியுடைய நண்பரை தான். மேபி அந்த நண்பர் உதவி செய்யலன்ற கோவத்துல பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பட் அந்த பையன் இந்த பொண்ணை கொன்னுட்ட, ஐ மீன் அந்த கத்தியால குத்தி கழுத்தறுத்து போட்டு போகும்போது அந்த பொண்ணு உயிரோட தான் இருந்திருக்கு.
ஆனா மத்த சக தோழிகளா இல்ல அந்த ஹாஸ்டல் தங்கி இருக்கிறவங்க மத்தவங்க வந்து பாக்குறாங்க, பார்த்துட்டு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களுக்கு பதட்டம், அவங்க யாருக்கு கால் பண்றது, அந்த பொண்ணை போய் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. அந்த கேப்ல அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு. சோ இவங்கனால ஒரு ஒரு பெண்ணால வந்து என்ன பண்ண முடியுன்றதுதான் விஷயம். அவங்களும் வந்து வெளியூர்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ அவங்களால எந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணை உதவி இருக்க முடியுன்றது தெரியல. அவங்களால அந்த பொண்ணை தூக்கி இருக்க முடியுமா, இல்ல ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க, போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க, அதுக்கு மேல அந்த பெண்கள்னால என்ன பண்ணிருக்க முடியுன்றது தெரியல. சோ இந்த விஷயம் வந்து நான் அந்த பொண்ணுங்களை குறையும் சொல்ல முடியாது. அவங்க சக்திக்கு மீறி அவங்க என்ன பண்ணணுமோ அது பண்ணிருக்காங்க. பட் இந்த பையன் செஞ்சது மிகப்பெரிய தவறு. எதுவா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு கத்தி எடுத்துட்டு போய் கொள்றதுதான் ஒரே ஒரு முடிவுனா எல்லாருமே கையில கத்தி வச்சுட்டு சுத்த வேண்டியதுதான். 1000 பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், வேலை போயிருக்கலாம், வேற வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது வந்து ஏன்னா தோல்வியை வந்து ஃபேஸ் பண்ண முடியாதவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தைரியமான விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது. அதாவது நான் சொல்றது வந்து காதல. சோ தைரியமானவங்க இருக்கவங்க தான் வந்து காதல் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அந்த தைரியம் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாதவங்க இந்த விஷயத்த பண்ணிருக்கவே கூடாது. இந்த பையனுக்கு வந்து வேலை போனதுதான் விரக்தியா, இது இந்த பொண்ணு பேசாதது விரக்தியா, என்ன காரணமே தெரியல. ஆனா நடந்த சம்பவம் நடந்திருக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. சோ 4 நாள் கழிச்சு இப்ப அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மத்திய பிரதேஷ்ல. அதாவது அந்த பையனுடைய ஹோம் டவுன்லயே வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றது கேள்விப்பட்டோம். சோ அந்த பையன் செஞ்ச தவறுக்கு தகுந்த தண்டனை கண்டிப்பா அந்த பையனுக்கு கிடைக்கணும். இந்த சம்பவத்தினால மூணு பேரோட குடும்பத்திலையும் பிரச்சனை தான். ஒரு குடும்பம் தன் பெண்ணை இழந்திருக்காங்க, ஒரு குடும்பம் வந்து மன வருத்தத்துல இருக்காங்க. தன் மகளால் அவளுடைய தோழிக்கு நடந்த கொடுமை அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த பையனுடைய ஃபேமிலி வந்து இந்த பையன் வந்து ஜெயிலுக்கு போற இப்ப அந்த பையனோட ஃபேமிலி அந்த பையனை இழந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு மூல காரணம் எதுன்னு சொல்றது, வேலை போனதுன்னு சொல்றதா இல்ல இந்த பையனோட கேரக்டர்னு சொல்றதா, எதுவுமே என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு செயின் ஸ்நாச்சிங் இதுல எல்லாம் மாற்றுறதெல்லாம் பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா படிச்ச இளைஞர்கள் தான், இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இந்த மாதிரி இளைஞர்கள் தான் மாற்றுறாங்க. அவங்களுக்கு தகுந்த வேலை கொடுத்தால் இந்த சம்பவங்கள்லாம் தடுக்க முடியுன்றது என்னுடைய வாதமா தான் இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொல்றது பார்த்தோம்னா 12Bன்னு சொல்லி ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட மத்திய கரு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 12B பஸ் பிடித்தால் அந்த இளைஞன் எந்த வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான், அந்த பஸ்ஸை பிடிக்கலன்னா எந்த வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். இதுதான் அந்த படத்தோட மைய கருத்தாவே இருக்கும். அதே மாதிரிதான் நான் இந்த சம்பவத்திலையும் சொல்றேன். அந்த பையனுக்கு வேலை போகாம இருந்திருந்தால் அந்த பெண்ணோட அவன் சந்தோஷமா வாழ்ந்திருப்பான். அந்த பையனுக்கு வேலை போனதுனால இப்ப ஜெயிலுக்கு போயிட்டான். சோ தெரியல இந்த கருத்து சரியா வருமானது. பட் எதுவா இருந்தாலும் அந்த பையன் செஞ்ச விஷயம் மிக தவறான விஷயம். அதுக்கு உண்டான தண்டனை அவன் அனுபவிச்சாகணும். ஸோ இவ்வளவுதான். அநேகமா இந்த வீடியோல நான் சொல்லப்பட்ட செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டான நியூஸோட நான் மறுபடியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.